இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வழிப்போக்கர்களுக்கு நாள்தோறும் வண்ணம் வழங்கி இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்த பழமை வாய்ந்த தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கட்டடத்தை அது பாழடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கட்டடம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பகுதி பொதுமக்களும் பல முறை வேண்டுகோள் விடுத்து அதனுடைய அடிப்படையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோடும் மக்கள் பிரதிநிதிகளோடும் இன்றைக்கு இந்த கட்டடத்தை ஆய்வு செய்திருக்கிறோம். துறையினுடைய அலுவலர்கள், குறிப்பாக தொல்லியல் துறையினுடைய அலுவலர்களும் இந்த கட்டடத்தினுடைய பழமை குறித்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த ஆய்வினுடைய அடிப்படையில் இந்த கட்டடத்தை முழுமையாக சீரமைத்து ஒரு பழமை வாய்ந்த பாரம்பரிய நினைவு சின்னமாக இந்த கட்டடத்தை உருவாக்கி, இந்த கட்டடம் அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதை போல அதனுடைய பழமை மாறாத வகையில் பொலிவோடு அதை புதுப்பித்து அது பாரம்பரிய கட்டடமாக இங்கே அதனை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பார்வையிட்டு அதை மேற்கொள்ள இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 3.5 ஆண்டு காலத்தில் தொல்லியலுக்கும் பாரம்பரிய முக்கியத்துவம் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைந்த முக்கியத்துவம் அளித்து அங்கெல்லாம் அத்தகைய சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய திருச்சுழி தொகுதியில் இருக்கக்கூடிய பாறைக்குளத்தில் அமைந்திருக்கக்கூடிய குடவரை கோயிலாக இருந்தாலும் சரி, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூவரை வென்றான், செவல்பட்டி உள்ளிட்டு இருக்கக்கூடிய குடவரை கோயில்களும் இப்போது நம்முடைய தொல்லியல் துறையினுடைய சார்பிலே அது பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கம்பக்கோட்டை அகழ்வாய்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்த அகழ்வாய்வாக இருக்கிறது. தொல்லியல் வரலாற்றில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை கருதி பல இடங்களிலே நாம் அந்த பணிகளை இப்போது மேற்கொண்டு வருகிறோம். அதனுடைய ஒரு பகுதியாகவும் நரிக்குடியிலே மிக புகழ் வாய்ந்த பாரம்பரியமிக்க இந்த வழிப்போக்கர் நட்சத்திர மண்டபத்தையும் சிறந்த முறையிலே அதை சீரமைத்து அதை ஒரு பாரம்பரிய சின்னமாக அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் முழுமையாக அதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே அது மேற்கொள்ள